ஸோ நம்ம ஸ்க்ரீன் 1ல் இருக்கிறோம். ஸோ இதில் வந்து மல்டி ஸ்க்ரீனாக வைக்க போகிறோம். நம்ம 4 ஸ்க்ரீன் நான் முன்னாடியே காட்டுவோம், 4 ஸ்க்ரீன் செட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனுக்கான கோடிங் போடுவோம். ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் நமக்கு என்ன தேவைன்னா யூசர் இன்டர்ஃபேஸில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்க்ரீனை செட்டப் பண்ணிடலாம். ஸோ ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே வந்து ஸ்க்ரீனில் வந்து ஆப்போட நேம் என்னன்னு கேட்கும். ஸோ ஆப்போட நேம் வந்து நம்ம கேப்ஸில் இங்கே கொடுத்துடலாம். ஹோம் ஆட்டோமேஷன் நேம் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் இமேஜஸ் வேணும். ஸோ இதுக்கு தேவையான இமேஜஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நல்லா குவாலிட்டியான இமேஜஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு அந்த ஆப் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நான் இங்கே இப்போ பேக்ரவுண்ட் இமேஜ் வேணும்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்லோட் ஃபைலுன்னு இருக்கும். இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி சூஸ் ஃபைல்னு கொடுங்க. உங்களோட ஃபைல்ஸுக்கு ரீடைரக்ட் ஆகும். அதில் வந்து எங்கேன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பேக்ரவுண்ட் இமேஜ் வைக்கிற மாதிரி இருந்தால் அது வந்து உங்களோட ஃபோன் சைஸுக்கு ஏற்ற மாதிரியான சைஸுக்கு நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜஸ்ட் கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணி போடாதீங்க. ஏன்னா வந்து உங்கள் சைஸ் வந்து கரெக்டாக இல்லாட்டி உங்களோட இமேஜஸ் வந்து கம்ப்ரெஸ்ஸாக இல்லை வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் அதனால தான் இதை வந்து கரெக்டாக 1080p செட் பண்ணி வச்சுருக்கிறேன். கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துருங்க. தென் ஓகே கொடுத்துருங்க. உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு இந்த சர்வர்லேருந்து ஆட் ஆயிரும். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு இதில் காட்டும். நீங்கள் வந்து இந்த ஃபோன் சைஸ் வந்து டேபுக்கு செட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும் பார்க்க. ஸோ இதை செட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இமேஜ் செட் பண்ணக்கப்புறம் ஐகான். ஸோ நம்ம ஆப்புக்குன்னு ஒரு ஐகான் வைக்கணும் இல்லையா? ஸோ நம்ம ஒரு ஐகான் வந்து நம்ம நல்லா கேட்சியாக இருந்தால் மட்டும் தான் அந்த ஐகான் நம்ம ஆப்புக்கான ஒரு அடையாளம் மாதிரி. ஸோ அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ ஐகான் வந்து நீங்கள் சின்னதாக வந்து வச்சுக்கோங்க. ஒரு 100 பிக்சலுக்குள்ளார வந்து வச்சுக்கோங்க. நான் இங்கே இருக்கிறத காட்டுறேன். ஸோ நான் அப்லோட் பண்ணுறேன் அந்த ஃபைலையும். ஸோ ஐகான் வந்து நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஐகான் வந்து எது வைக்கிறேன்னா இதான் வந்து என்னோடய ஐகான். ஸோ இந்த ஹோம் ஆட்டோமேஷன்றனால ஹோம் வந்து வைஃபை இருக்கிற மாதிரியான ஒரு ஐகான். நீங்கள் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணி ஓப்பன்னு கொடுத்துருங்க. கொடுத்து ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஐகான் வந்துடும். ஸோ ஐகானை நம்ம செட்டப் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து நீங்கள் வந்து சைஸ் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதோட ஐகான் சைஸ் எடுத்துக்கும். இன்னும் செட்டப் பண்ணுற இமேஜஸ்க்கெல்லாம் நம்ம சைஸ் கொடுக்க வேண்டியது, அதில் எப்படி கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்குறோம்னா நெக்ஸ்ட் இதில் எதுவும் நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். ஸ்க்ரீனோட டைட்டில் வைக்கலாம். ஸோ இது வந்து நம்மளோட ஸ்மார்ட் ஹோம்னு வைக்கலாம். ஸ்மார்ட் ஹோம்னு சொல்லி நம்ம இந்த ஸ்க்ரீனோட டைட்டில் வைக்கலாம். ஸோ இது வந்து மெயின் பேஜ். அண்ட் தென் இங்கே வந்து உங்களோட கோடோட சப்போஸ் நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதோட வெர்ஷன்ஸ் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பேக்ரவுண்டாக செட்டப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பட்டன் செட் பண்ணோம். ஸோ பட்டன் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ஒரு லேஅவுட் செட் பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்மளால் லைனாக வந்து நம்மளோட இமேஜஸ் வந்து இதில் வைக்க முடியும். ஸோ லேஅவுட் போய்க்கோங்க. ஸோ லேஅவுட் எதுக்குன்னா நம்ம வந்து பட்டன்ஸ் அண்ட் டெக்ஸ்ட்டை வந்து அரேஞ்ச் பண்ணுறக்காக. ஸோ நான் ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட் எடுத்து இங்கே வைக்கிறேன். ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பாக்ஸ் ஆட் இருக்குது. நம்மளுக்கு வந்து இந்த வந்து ஃபுல்லாக இருக்கணும். இந்த பாக்ஸ் ஃபுல்லாக வந்து நம்ம பட்டன் தான் வைக்க போகிறோம். ஒரே பட்டன் வந்து கிளிக் பண்ணால் நம்ம நெக்ஸ்ட் பேஜ் போகிற மாதிரி வைக்க போகிறோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஹைட்டு போய் ஃபில் பேரண்ட்டு கொடுத்துருங்க. அண்ட் வித்தும் போய் ஃபில் பேரண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இது ஃபுல்லாக இந்த இமேஜ் வந்து இந்த இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஃபில் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து வேறு கலர் இருக்குது. ஸோ நம்மளோட பேக்ரவுண்ட் வந்து விசிபிள் ஆகலை. ஸோ நம்ம வந்து இதை ட்ரான்ஸ்பரண்ட் ஆகினா தான் வந்து நமக்கு பேக்ரவுண்ட் விசிபிள் ஆகும். அதனால் என்ன பண்ணணும்னா பேக்ரவுண்ட் கலரில் டிஃபால்ட்டுன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி நன்னுன்னு கொடுத்துருங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அது போயிடும். ஸோ உங்களுக்கு வந்து இது டிஃபால்ட்டாக வந்து இன்விசிபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு பட்டன் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ பட்டனுக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் போய் பட்டனை வந்து கிளிக்காக நீங்கள் ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் ஃபார் பட்டன் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பட்டனுக்கான செட்டிங்ஸ் பார்ப்போம். ஸோ பட்டனுமே வந்து நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக வைக்கிறோம். ஸோ அதனால் நன் கொடுத்துட்றேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 20 கொடுக்குறேன். அண்ட் தென் இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுவும் வந்து ஃபில் பேரண்ட்டுன்னு கொடுத்துட்றேன். அண்ட் வித்தும் வந்து நான் ஃபில் பேரண்ட்டுன்னு கொடுத்துட்றேன். ஸோ டேப்புன்னா ஸோ இந்த டேப் பண்ணாங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போகிற மாதிரி நான் கொடுக்குறோம். ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்துருங்க. ஸோ இங்கே டேப்புன்னு இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம போல்டு பண்ணுறதுக்கு ஃபாண்ட் போல்டுன்னு கொடுத்துருங்க. ஸோ இது போல்டு ஆயிரும். ஸோ இப்போ நம்மளுக்கு பட்டன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ பட்டனுக்கு அப்புறம் இங்கே வந்து ஜஸ்ட் இங்கே ஒரு காப்பிரைட் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஆப் கிரியேட் பண்ணாலும் அந்த ஆப் வந்து யாருக்கு காப்பிரைட் ஓனர்ஷிப் வைக்கிறதுக்காக. ஸோ ஜஸ்ட் நான் வந்து என்னோட காப்பிரைட் ஓனர்ஷிப் வைக்கிறதுக்கு நான் வந்து இன்னொரு வந்து டெக்ஸ்ட் எடுக்கிறேன். ஸோ இப்போ ஏதாவது நீங்கள் டெக்ஸ்ட் அதாவது ஜஸ்ட் நீங்கள் எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே பண்ணாமல் நம்மளுக்கு யூசருக்கு விசிபிள் ஆகிற ஒரு டெக்ஸ்ட் வைக்கணும்னா நீங்கள் லேபிள்னு ஒன்று இருக்கும். ஸோ லேபிள் வந்து நீங்கள் என்ன டெக்ஸ்ட் கொடுக்கலாம் ஜஸ்ட் அது விசிபிள் ஆகும். ஸோ நான் அந்த லேபிளை வந்து ட்ராக் பண்ணி ஸோ நான் வந்து இங்கே லேபிள். ஸோ சப்போஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எனக்கு இன்னும் வந்து இந்த இடத்துல வேணும் அப்படின்னா எனக்கு வந்து இன்னொரு லேபிள் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு நான் எதுக்கு இது 2 இடம் வைக்கிறேன்ற சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ நான் 3 லேபிள் வைக்கிறேன். ஸோ இது வச்சுட்டு எனக்கு இந்த லேபிளில் தான் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு வந்து டெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஃபில் பண்ணுறேன். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸில் போய் நான் என்னோட காப்பிரைட் இன்ஃபர்மேஷனை பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. ஸோ அது இங்கே வந்துடும். ஸோ இது எனக்கு வந்து சென்டரில் அலைன் ஆகணும். ஸோ நான் சென்டர்னு கொடுத்துட்றேன். சென்டர்னு கொடுத்துட்டு
ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே எதுக்காக வச்சேன்றது நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து எனக்கு இப்போ நான் இது வைக்காட்டி எனக்கு இது வந்து டெக்ஸ்ட் வந்து கீழே போயிடும். ஸோ கீழே போகக்கூட எனக்கு வந்து இந்த இடத்துல இருக்கிறதுக்காக நான் ஒரு எம்டி டெக்ஸ்ட் எடுத்து வச்சுட்டு இதோட டெக்ஸ்ட்டோட விசிபிலிட்டியை வந்து நான் ஜஸ்ட் நன் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு விசிபிளாக இருக்காது. ஜஸ்ட் டெக்ஸ்ட்டோட விசிபிலிட்டி நன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஒரு ஸ்பேஸை வந்து ஆட் பண்ணுறதுக்காக தான் இது பண்ணிருக்கோம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம சென்டரில் வச்சுக்கலாம். ஸோ சென்டரில் வைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வித்தை வந்து ஃபில் பேரண்ட் கொடுத்துருங்க. அண்ட் தென் இந்த டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்டை சென்டர் கொடுத்துருங்க. ஸோ இது நம்ம ஃபோன் சைஸ்க்கு ஜஸ்ட் வச்சு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து கரெக்டாக செட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளோட ஃப்ரண்ட் பேஜ் முடிஞ்சிச்சு. ஸோ ஃப்ரண்ட் பேஜுக்கு முடிஞ்சோடனே நம்ம நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாம். ஸோ இது முடிஞ்சோடனே நீங்கள் அப்பப்போ இதை சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஆக்ஷன் பண்ணக்கப்புறமும் நீங்கள் இது ஆட்டோ சேவ் ஆகிக்கும். ஸோ ஃபார் சைட் நீங்கள் சேவ் ப்ராஜெக்ட் அப்பப்போ கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஃபைல் சேவ் ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட இப்போ ஃபர்ஸ்ட் பேஜில் ஒரு ஹோம் பேஜில் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வச்சாச்சு. ஸோ இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்கோம். இந்த பட்டனை டேப் பண்ணோம்னா வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் போகிற மாதிரி வச்சுருக்கிறோம். ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் ஸ்க்ரீனை வந்து டிசைன் பண்ணுவோம். இதோட கோடிங் வந்து நான் வந்து ஃபைனலாக சொல்கிறேன். ஏன்னா இப்போவே கோடிங் வந்து போட்டோம்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எல்லாமே வந்து ஃப்ரண்ட் எண்ட் ரெடி பண்ணி முடிச்சிடலாம். ஃப்ரண்ட் எண்ட் ரெடி பண்ணி முடிச்சக்கப்புறம் நம்ம பேக் எண்ட் ரெடி பண்ணிக்கலாம்.